हरे कृष्णा सर्वं कृष्णा अर्पणमस्तु प्रभुपाद की जय गुरु महाराज की जय राधा पवनपुरेशन की जय ओम श्री मात्रे नमः ഇന്ന് നമ്മൾ ஆமா வாங்க நிக்கு வாங்க அப்பா அச்சல்லும் ஹாப்பி நியூ இயர் தாங்க அம்மா ஹாப்பி இதோ கொடுக்குறேன் அம்மா கொடுக்குறேன் எங்க அம்மா வந்துருச்சா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்பா இந்தாங்க இந்தாங்க அதான் இருங்க ஒரு நிமிஷம் போகாதீங்க இந்தாங்க என்னம்மா ஹாப்பி நியூ இயர் அம்மா அம்மா இல்லை இவங்களுக்கு மட்டும் இந்தாம்மா இந்தாங்க ஃபுட்டா നമ്മൾ രണ്ട് ഇത് കൊടുത്തു இந்தாங்க சார் சாரி சாமி இந்தாங்க சாமி அம்மா அது ரொம்ப தெருவில் படுத்துட்டு கொடுக்கறதாப்பா நான் சாமி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாமி நான் கொடுக்குறேன் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து முடிச்சிட்டு இந்தாங்கம்மா ബിന്ദമ്മ ഒന്ന് എടുക്കാൻ സഹായിക്കും നിങ്ങൾ എങ്ങനെ ഇരുന്നാൽ എങ്ങനെയാ ഇந்தாங்கம்மா இந்தாங்க ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் இருங்க செல்லம் போகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அம்மா இருங்க பெட்ஷீட் எடுத்துட்டு வந்திருக்கு அமைதியா இருங்க குடுக்கற இல்ல எல்லாம் என்ன சுத்தி வளைஞ்சிடுவாங்க சாமி நமஸ்தே இல்ல குடுக்கல அப்படியா நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் சாமி வந்துடுறேன் சாமி ஆமா இன்னைக்கு கொஞ்சம் சமையல் வேலை முடிச்சிட்டு ஆமா இந்தாங்கம்மா பாட்டிமா சரி சாமி கண்ணா நான் வந்துடுறேன் சாமி ஓகே இது கொஞ்சம் முடிச்சுக்கட்டும் சாமி ஓகே கார்த்திகை தீபம் சந்தியா ராகம் பூங்கொடி டாக்டர் மல்லிகா ஓகே கண்ணா என்ன செல்லம் எப்படி இருக்கீங்க என்ன கை நீட்டக்கூடாது என் முன்னாடி இந்தாங்க அப்பா அது ரொம்ப கேவல் ரொம்ப கீழே இருக்கிற பாவமான ஆளுங்களுக்கு கொண்டு வந்தது நம்மளுக்கு எல்லாம் வீட்டில் இருக்கு இதை கொடுக்குறேம்மா இந்தாங்க சாமி இந்தாங்கம்மா ஃபுட்டு கொடுங்க என்னம்மா பெட்ஷீட் வேணுமா நான் தரமாட்டேன் உங்களுக்கு செல்லம் கை நீட்டாத கண்ணா ஆன்ட்டி முன்னாடி கை நீட்டாத என்ன தரமாட்டேன் என்ன பண்ணுவோம் இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இருங்க அண்ணா ஒரு நிமிஷம் பாட்டி பாட்டி இங்க வாங்க இந்த கண்ணா இன்னொன்னு வாங்கிக்கோ கண்ணா பரவாயில்ல சாப்பிடு கண்ணா ஓகே கண்ணா கொடுக்குறேன் 10 நிமிஷம் கழிச்சு வரியா அக்கா கொடுக்குறேன் இருங்க ஒரு நிமிஷம் போதுமா இந்தாங்க அம்மா பெட்ஷீட்னா பாவமான வயசான ஆளுங்களுக்கு அம்மா மன்னிச்சிடுங்க அம்மா ஐயோ அம்மா வயசான ஆளுங்களுக்கு அம்மா ஃபுட்டு கொடுங்க அம்மா வயசான ஆளுங்களுக்கு அம்மா கொண்டு வந்தது அது நான் வரேன் அப்படி இல்லம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப தரேன் உங்களுக்கு தரேன் அம்மா கொஞ்சம் ஏஜான ஆளுங்களுக்கு கொண்டு வந்தம்மா மன்னிச்சிடுங்க அம்மா நான் உங்களுக்கு கொடுத்துறேம்மா கொடுக்குறேன் அம்மா கொடுக்குறேன் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அம்மா இல்லம்மா நான் அவங்களுக்கு கொண்டு வந்ததும்மா என்ன பாருமா அம்மா உன்னை கண்டிப்பா பாக்குறேன் அம்மா எனக்கு அது மனசு கஷ்டமாகும் அம்மா அப்படி கேட்காதீங்க தயவு செஞ்சு இப்படி இருந்தா நான் எடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு எடுக்க மாட்டேன் அம்மா இப்படி இருந்தா நான் எடுக்க மாட்டேம்மா தயவு செஞ்சு என்னம்மா இப்படி இருந்தா நான் எப்படிமா கொண்டு வரனது ஐயோ நாராயண அப்படி வலி கூடாதீங்க அம்மா அப்படி இல்லம்மா நான் பாவமான ஆளுங்களுக்கு கொண்டு வந்தது ஏய் இப்படி கொண்டு வந்தா எனக்கு தர முடியாது நான் வண்டி எடுத்து கிளம்புறேன் சரிங்க வேணாம் நான் வேற எங்காச்சும் கொடுக்குறேன் இல்ல
பாட்டி 3 கை வச்சிருக்கு. கை எடுங்க, நீங்க முதல்ல கை எடுங்க. நான் தரேன் பாட்டி, தரேன். அம்மா கொஞ்சம் ஏஜான ஆளுங்க கொண்டு வந்தம்மா, நம்மளால முடியல ஒரு பெட்ஷீட் வாங்குறதுக்கு. இருங்க இருங்கம்மா, இருங்க, கை எடுங்க முதல்ல. ஐயோ இப்படி வைக்காதீங்க, உனக்கு இருக்குமா? இருங்கம்மா, ஒண்ணு கவர் மாட்டிட்டு எனக்கு. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, நான் கை எடுங்க, நான் கை வைக்கணும்ல. நீங்க கை எடுங்கம்மா தயவு செஞ்சு. அம்மா நீங்க கை எடுங்க. அம்மா கை எடுங்கம்மா தயவு செஞ்சு. நான் கொடுத்தேன்ல அம்மாக்கு, இப்போ ஒண்ணு கொடுத்தேன் உங்களுக்கு. இல்ல நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு. ஆமா அம்மா கை எடுங்க. இப்படி கை வச்சா நான் எப்படிமா எடுக்கிறது? ஐயோ கஷ்டமா இருக்கு. ஐயோ நாராயணா, எடுக்கிறீங்களா? சரி நான் அந்த அம்மா மட்டும் ஒண்ணு கொடுத்துறேன். கை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அண்ணா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது இந்த அம்மா கொடுக்கட்டும். இந்த வச்சுக்கோ. ஒரு செகண்ட் மட்டும் கை எடுங்க. நான் தரேன். அம்மா கை மட்டும் கொஞ்சம் எடுங்க. கை எடுங்க அம்மா, நான் தரேன். என்னம்மா இந்த அம்மாக்கு கொடுக்கட்டும். அவங்க ஏஜ் ஆனாலும் இரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இருங்கம்மா, தரம்மா. அத குடுக்கறேன் பாப்பா, தரடா. இந்தம்மா. ஐயோ நாராயணா, ஐயோ பாப்பா இரு பாப்பா, இரு அது அந்த பாப்பா குடுக்கட்டும். இப்போ 10ல வச்சுக்கோ, நாளைக்கும் எடுத்துட்டு வருவாங்க. இது ஒண்ணு எடுத்து இருங்க 10லனா கண்டிப்பா நாளைக்கு கூட எடுத்துட்டு வருவோம். ஆமா படுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இருங்க தரமா. இருங்க இல்ல அந்த அம்மா கொடுங்க. இந்தாங்க. ஐயோ நாராயணா, இந்தாங்க அண்ணா, நீ வச்சுக்கோப்பா. அதான் அவ கொடுங்க. இருங்க. என்னம்மா அம்மா இப்ப கொடுத்தேனா பாட்டிக்கு? அவ்வளவுதான். நாளைக்கு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஆயிடுச்சு, பெட்ஷீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எடுத்துட்டு வரேன். நான் பாப்பா சாப்பாடு வச்சுக்கோ, பெட்ஷீட் நாளைக்கு நான் எடுத்துட்டு வரேன். நீ 2 வாங்கணும். இந்தா நாளைக்கு எடுத்துட்டு வரேன். 2 கொடுத்தோம்ல, கொடு வாங்கிக்கோ. டிஃபன் இருக்கு. இந்த சாமி டிஃபன் இல்லைங்கம்மா, உங்க கூட போட்டோ எடுக்கணுமா குழந்தைங்க? அப்படியா? அதோ வர கண்ணா பாரு. இதோ வர கண்ணு, இது கொஞ்சம் முடிச்சு கேட்டதோ வந்துடுறேன். ரொம்ப ஆசைப்படுறேன். தோ சாப்பாடு வேணா வாங்கிட்டாங்க. சரி ஓகே. பெட்ஷீட் கொடுத்தல இருக்காங்க. இருங்க. சந்தோஷம் தானே? உனக்கு எடுத்து வச்சிருக்கு நான் சொன்னேன்ல. என்னப்பா சாப்பாடா? பெட்ஷீட் முடிஞ்சிருச்சுமா. நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு இருக்கு. தம்பி சாப்பிட்டியடா? இந்தா சாப்பிட்டுக்கோ. இந்தாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க. கவர் இல்லம்மா, நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும் எனக்கு, அதுக்காக வச்ச பேக். பெட்ஷீட்டா? நாளைக்கு எடுத்துக்கோங்க. பெட்ஷீட் இல்ல, காலிமா, காலி. டிஃபன் எடுத்துக்கோங்க. பெட்ஷீட் காலிமா. எந்த பக்கம்? ஐயோ நாராயணா, வாங்க அம்மா. ഒരു നിമിഷം, ഒറ്റ മിനിറ്റ്. ഇവിടെ എൻ്റെ സീരിയലിൻ്റെ ഫാൻസ് ഉണ്ട്, അവർക്കൊരു ഫോട്ടോ എടുക്കണം. കുറേ നേരമായി വെയിറ്റ് ചെയ്യുന്നു. കണ്ടിപ്പാ. ஓகே. ஐயோ அக்கா இன்னைக்கு நல்ல கோலத்தில் இல்லை, சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மேக்கப் ஆச்சா போயிட்டு வந்துருப்பேன். ഒരൊറ്റ മിനിറ്റ് ഒന്ന് ഹോൾഡ് ചെയ്യണേ. நல்லா எடுங்க ஐயா. போதும்.
நீங்க எடுக்கிறீங்களா? சீரியல் பாருங்க. ஏய் நில்லுங்க. ஓகே ஓகே. இல்ல நான் உடனே மட்டும் தனியா நாங்க மட்டும் செல்ஃபி எடுத்துக்கிறோம். சரி ஓகே. அண்ணி நீங்க எடுங்க. நான் எடுக்கிறேன். ഒരു മിനിറ്റ് എന്റെ സീരിയലിന്റെ ഫാൻസ്. தனியா மட்டும் ஒண்ணு ആ ஒரு ഓക്കെ. நிமிஷம். ആ ഓക്കെ. நம்ம இப்போ ட்ரஸ்ட் வச்சு சாப்பாடு போட்டுட்டு கண்டிப்பா. உங்களால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமா? கண்டிப்பா. வாரத்துல ஒரு நாள் எங்க நம்ம பார்க்ல இருக்காங்க இந்த மாதிரி இல்லாத அவங்க கிட்ட கொஞ்சம் நம்பர் வாங்கிக்கோங்க, கால் பண்ணுங்க. ஓகே, நீங்களே கொடுத்துருங்க. நோட் பண்ணுங்க. Okay, nice to meet you. Okay, bye. ഹരേ കൃഷ്ണ. അയ്യോ, അതെൻ്റെ സീരിയലിൻ്റെ ഫാൻസ്. നാരായണ, അതിൻ്റെ ഇടയിൽ ഇതും. ഓണത്തിനിടയിൽ പുട്ട് കച്ചവടം. ബൈ പാ. ബൈ ബൈ. அண்ணா கொஞ்சம் தான். ஆமாம் ஆமாம், வா போகலாம். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே பண்ணுங்க. சேவ் பண்ணி வச்சுங்க. சரபேஸ்வரன். ஓகே ஓகே ஓகே, சரிங்க, பாய். வேற இடத்துக்கு போலாமா? செல்லம், பாய் செல்லம். சாப்பாடு வேணுமாமா? இதோ கொடுக்குறேன். குட்டிமா சண்டை போடுறாங்க, அதுக்கு நடுவுல நின்னுட்டு பாத்தியா? பெட்ஷீட்டுக்காக சண்டை போடுற உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருப்பேன்ல. நாளைக்கு நான் எடுத்துட்டு வருவேம்மா. ஒரு 5 6 இல்ல ஒரு 10 எடுத்துட்டு வரேன். நான் பார்த்து கொண்டு வந்து கொடுக்கறேன். என்ன இல்ல, அது இவங்களை பார்த்து இன்னொருத்தரை பார்த்தப்ப நான் கொடுத்தேன். ஆனா எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு தான் போயிருக்கு. ஆமா, கொஞ்சம் ஆமா, இதோ அந்த அம்மாக்கு கொடுத்துருச்சு பெட்ஷீட். எல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆன ஆளுங்க. வெயிட்லெஸ்ஸா இருக்கும், நல்லா குளிர் தாங்கும், தினம் வாஷ் பண்ண தேவையில்லை, நல்லதுதான் பார்த்து வாங்கியிருக்கு. போத்திச்சுட்டு என்கிட்ட சொல்லணும் எப்படின்னு, சரியா? சிரிப்ப பாரு. குளிர் நல்லா தாங்குவாங்க, சரியா? அச்சோ, தேடிட்டே சாப்பாடு வந்துக்குது, வாங்கிக்கோ, அம்மா வந்துக்கிறாங்க. நான் செய்யணும் சாம்பார் எல்லாம் பிடிச்சிருக்கா சாப்பாடு? இட்லியா? எனக்கு தமிழ்நாடு ஃபுட்டு தெரியாது, சமைக்க தெரியாது. தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறோம். நல்லாதான் இருக்குது. அப்படியா? இன்னும் நிறைய பண்ணி தரேன். டைம் கிடைக்கட்டும். தோசை எல்லாம் பண்ணிட்டு வரேன். மசாலா தோசை, இந்த கீ ரோஸ்ட் எல்லாம். புட்டு சாப்பிடுவீங்களா? புட்டு சக்கரை எல்லாம் சாப்பிடுவீங்களா? தினமும் இட்லி தானே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னொரு நாள் புட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? புடவை இல்லையா? நல்ல புடவை தானே கட்டி இருக்கிறோம். அழகா இருக்குது. பொண்ணு புடவைமா. சரி, ஒரு புடவை தானே வேணும், எடுத்துட்டு வரேன். புடவை தானே வேணும். இது இவ்வளவு பெரிய விஷயமா? வாங்கிட்டு வரேன். என்ன புடவை வாங்கிட்டு வரேன், ஓகேவா? என்ன தேடி நடக்குதா? சரி, புடவை வாங்கிட்டு வரேன். என்னம்மா, சந்தோஷமா இருங்க, கவலை வேண்டாம். யாரும் கிடையாதுமா, கவலைப்படாத. கிடையாது. உக்காத்து இடையில படிக்க இடையில இந்த கோயில இருந்துதாம்மா கிடைக்கிறேன். கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. சாமி இருக்கிறோம்ல. நான் புடவை எடுத்துட்டு வரேன். கோணியா? சரி, அனுப்புறதுக்கு மனசு வரலையா? என் வீட்டுக்கு வரியா? என் கூட வரியா வீட்டுக்கு? ஐயா, ஒரு தத்தையில கொடுங்க. மூக்குத்தி கைட்டி குத்தா நல்லா. ஐயா, மூக்குத்தி கைட்டி 20 அதிகமா தருவாங்க. ஆமா, வேணாம்மா, நீயே வச்சுக்கோமா. ஆமா, நீ சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம். கண்டிப்பாம்மா எடுத்துட்டு வரேன். சந்தோஷமா இருங்க, எடுத்துட்டு வரேம்மா. ஓகேம்மா, பாய்மா. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமா.
சரி போலாமா? சரி நாளைக்கு வர பாட்டியம்மா. சரி போயிட்டு வாங்க பாட்டி. நாளைக்கு வரேன். நாளைக்கு நாளைக்கு 2 பெட்ஷீட்டு 2 புடவை. அப்புறம் அப்புறம் என்ன வேணும்? இருங்க ஒரு நிமிஷம். வேற என்ன வேணும்? 2 பெட்ஷீட்டு 2 புடவை. அப்புறம் டீ குடிக்க காசு வேணும். நான் டீ எடுத்துட்டு வரவா? உனக்கு 1000 வேலை இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு சமைச்சு உங்க கையில கொடுத்தா எனக்கு சந்தோஷம். அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இதுவே சந்தோஷம். சரிம்மா, நாளைக்கு எடுத்துட்டு வரேன் புடவை என்ன? சரிம்மா பாய். பத்ரம் டயர். நாளைக்கு பாப்போம். நல்லா போதிச்சு தூங்குங்க, குளிரெல்லாம் இருக்காது. ஒரு 10 ரூபாய் கொடு தம்பி அக்கா கிட்ட. போய் டீ குடிக்கணும். டீ டீ இந்த 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க. 2 அந்த அம்மாக்கும் கொடுங்க ஒரு 10 ரூபாய். அந்த அம்மாவுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்க. சரியா? அந்த ஆயாக்கும் 10 ரூபாய் கொடுக்க சொல்றேன். 2 பேரும் சேர்த்து குடிங்க. அந்த அம்மாக்கும் வாங்கி கொடுங்கண்ணா. சரி பாய். நாளைக்கு வர பாட்டியம்மா. சரி பாய்மா. அழாத. பாய் சொல். ஹரே கிருஷ்ணா. വിടാനേ മനസ്സില്ലാന്നാ പറയണത്. ഒരു രക്ഷയില്ല. അണുപ്പുറത്തേക്ക് മനസ്സ് വരില്ലമ്മ. ഞാൻ പറയും വരുന്നു എൻ്റെ വീട്ടിലേക്ക് എന്ന് ചോദിച്ചു. ദേ അങ്ങനെ കൊണ്ടുവന്ന ഒരാളായിരിക്കണത്. ഹരേ കൃഷ്ണ. പാവം. இன்னொரு நாளைக்கு நம்ம புட்டு செய்யவோம். புட்டு, கடலைக்குழம்பு, அப்பளம். ஆமா, அவங்களுக்கு அது டேஸ்ட் தெரியாது போல இருக்கு. பெட்ஷீட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு கொண்டு போய் எல்லாம் பேகுக்குள்ள வச்சு அமுக்கி சண்டை போடுறாங்க பக்கத்துல இருந்துட்டு. காலியா பெட்ஷீட்? அவ்வளவுதானே? கடவுளே. அதேதான். ஐயோ எல்லாம் சுத்தில வந்து ஒரே பெட்ஷீட். நான் கோயில தான் படுத்துட்டு இருக்கேன். குளிர் தாங்க முடியலமா. ஒன்னே ஒன்று கொடுமா. അതേതാ. അങ്ങനെ നമ്മള് കൊടുത്ത് സ്വാമി എല്ലാവർക്കും ബെഡ്ഷീറ്റ്. അയ്യോ ആരൊക്കെയാണ് കോൺട്രിബ്യൂട്ട് ചെയ്തതെന്ന് പോലും ഞാൻ. பாட்டிமா இட்லி சாப்பிடுறீங்களா? இட்லி இட்லி இட்லி. பின்னம்மா போய் கொடுத்துட்டு வரும். அம்மே நாராயணா. இந்தாங்க பாட்டிமா இந்தாங்க. யாராவது இருக்கா? கொடுத்துட்டு வாங்கம்மா. கொடுத்துட்டியா? ಅದಕ್ಕೆ ನಡುವೆ ಸೀರಿಯಲ್ ಫ್ಯಾನ್ಸ್ വേറെ. അയ്യോ ഈ വില്ലത്തിനെ കണ്ടിട്ടാണോ ഫാൻ വെക്കണത്? നാരായണ. ബിന്ദമ്മ കൊടുത്തിട്ട് വാங்க. இருங்கப்பா இருங்க. எடுப்பா. நடக்க முடியலையா? அந்தப்பா 4 கொடுத்துட்டு வரியா? பிந்துமா இங்க. பிந்துமா உள்ள ஏறி உட்காருங்க.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த பேக் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறீங்களா? இப்போ നമുക്ക് ഇന്ന് അന്നദാനവും ബെഡ്ഷീറ്റും കോൺട്രിബ്യൂട്ട് ചെയ്തത് ആരൊക്കെയാണെന്ന് ഞാൻ പറഞ്ഞുതരാം. അയ്യോ നാരായണ, ഞാൻ എവിടെ എഴുതി വെച്ചോ എന്തോ. ഒരു മിനിറ്റേ, സേവ് ചെയ്തെടുക്കട്ടെ. எடுத்துக்கோப்பா. இருக்கா? சரி சரி, எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோ. எத்தனை வேணும்? இந்தாங்கப்பா. அப்பா இருங்க வேணுமா? அவ்வளோதாம்மா இருக்கு, முடிஞ்சிருக்கு. നമുക്ക് ഇന്ന് സായാഹ്ന ഭക്ഷണം നൽകിയിരിക്കുന്നത് സിദ്ധാർത്ഥ് അശ്വതി 1, സുദ്ദിഖ് പൂയം 1, ജിഷ ദേവദാസ് 1, ബിനു ജിഷ ദേവദാസ് 1, ബിനു ചിത്തിര 1, മൈഥിലി ഉത്രാടം 1, ശരത് കുമാർ ചോദ്യ 1, ദേവിക മധു പൂരൂരിട്ടാതി 6, വിശ്വലക്ഷ്മി തിരുവോണം 3, വിജിത പൂരാടം 2, ആര്യനന്ദ രോഹിണി 33, അഭിരാമി സുരേഷ് പുണർദം, സുരേഷ് തിരുവോണം 1. എനിക്ക് അവരുടെ ഇത് ഒന്നാണോ എന്നൊരു സംശയമുണ്ട്. ഞാൻ അവർ പറഞ്ഞപ്പോൾ നോട്ട് ചെയ്യാൻ വിട്ടുപോയിട്ടുണ്ട്. അപ്പം നമ്മുടെ അഭിരാമി സുരേഷ് തിരുവോണം ഇവർ ലൈവിലുണ്ടെങ്കിൽ എനിക്ക് പേഴ്സണൽ മെസ്സേജ് ഇടുക. നിങ്ങൾ ഒരെണ്ണാണോ പറഞ്ഞത്, എത്ര എണ്ണ പറഞ്ഞതെന്നുള്ളത്. ഞാനിപ്പോൾ തൽക്കാലം അപ്പോളമേ 1 എഴുതിയിരിക്കുന്നത്. ഓക്കെ. ജലജ ഭരണി 2, സുധീർ തൃക്കേട്ട 7, ആർഷജ്ഞാന ഭരണി അരവിന്ദ് ചോദ്യ 1, ശരത് കുമാർ ചോദ്യ 1, സുനിൽ കുമാർ പുണർദം, വിഷ്ണു പൂയം, ഗാർഗി രേവതി, നവീൻ കുമാർ അത്തം, ശ്രീലക്ഷ്മി അനിഴം 7, മനോജ് ഉത്രം പ്രജിനി തിരുവോണം 2, നാരായണി 5, അയാൻ അവിട്ടം 2, ദീപക് പൂയം, കരുണ പൂയം 11, പിന്നെ അഭിറാം പൂയം 1, ചിറയക്കുഞ്ഞി അമ്മ 11. ഇനി ഇന്നത്തെ അന്നദാനം ലിസ്റ്റിൽ നമുക്ക് മഞ്ജരീസിലേക്ക് പേര് തന്നിട്ട് ആരുടെങ്കിലും പേര് വന്നിട്ടില്ല എന്നാണെങ്കിൽ വിഷമിക്കേണ്ട. നാളത്തെ അന്നദാനത്തിൽ വരും. നാളെ നമുക്ക് 30 വെള്ളിയാഴ്ചയാണ്, വർഷത്തിലെ ആദ്യത്തെ വെള്ളിയാഴ്ച. പിന്നെ ഇനി നമ്മൾ ബ്ലാങ്കറ്റ് കൊടുത്തത് ശൈലജ പുണർദം 1, രാജൻ രേവതി 1, ശ്രീന അനിഴം 1, മീന അനിഴം കേട്ടോ, മീന അനിഴം 1, സുമ ഉത്രം 1, സുജ എസ് കുമാർ 1, ശ്രുതകീർത്തി 1, അമൃത ചതയം 1, സുനി വിജയ് 11, സുലോചന 2, അംബ്ലി സോമൻ അത് ഞാൻ തന്നെയാട്ടോ 1, ജയലക്ഷ്മി 1, പൂജ 1, ഇന്ദു അനിൽകുമാർ 1, ജാനകി കൃഷ്ണൻ 1, ശ്രീജ ആയില്യം 1, KV വിജയൻ അദ്ദേഹത്തിന്റെ ഓർമ്മയ്ക്കായിട്ട് കോമള വിജയൻ മാതാജി നൽകുന്നത് 1, പിന്നെ രാജീവ് 1, ഷീജ കോട്ടത്തല 1, ഭാരതി രാമകൃഷ്ണൻ 1, മനോജ് ഉത്രം 1, അനന്തവിഷ്ണു ആര്യ 1. ഇനിയും നമുക്ക് ഇത് കൊടുക്കാനുണ്ട്, ബ്ലാങ്കറ്റ്സ് കൊടുക്കാനുണ്ട്. അപ്പോൾ അത് നാളെ കൊടുക്കാം. നിങ്ങൾ കണ്ടല്ലോ ഒരു ബ്ലാങ്കറ്റിന് വേണ്ടിയിട്ട് ഉള്ള ഒരു ബഹളം. എന്തായാലും കാഴ്ചയിൽ നല്ലതായി തോന്നായെങ്കിൽ കൂടിയും ചിലപ്പോൾ അവർ അമ്പലത്തിൽ തന്നെ എന്തെങ്കിലും ജോലി ചെയ്ത് കിടക്കുന്നവരാണ്. സാധിക്കുന്നവരൊരിക്കലും അങ്ങനെ വന്ന് കൈ നീട്ടില്ല. എന്തായാലും പോട്ടെ, ആവശ്യക്കാരാണ്. പിന്നെ ഒരുപാട് വൃദ്ധജനങ്ങൾക്കൊക്കെ കൊടുക്കാൻ പറ്റി. നമ്മൾ കൊടുത്തവർക്ക്, ഭക്ഷണം കൊടുത്തവർക്ക് തന്നെ കൊടുക്കുമ്പോൾ അവരുടെ സന്തോഷം, അത്രയും നല്ല ഫുഡ് നമ്മൾ വീട്ടിൽ നിന്ന് തന്നെ ഉണ്ടാക്കി, നമ്മുടെ കൈ കൊണ്ടുണ്ടാക്കി, നമ്മുടെ കിച്ചൂട്ടിന് സമർപ്പണം ചെയ്തിട്ടാണ് നമ്മൾ കൊടുക്കുന്നത്. സോ ബെഡ്ഷീറ്റും അങ്ങനെ തന്നെ കൊടുത്തു. ഇന്ന് 32 ബ്ലാങ്കറ്റ്സ് നമ്മൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഒപ്പം 101 ഭക്ഷണവും നമ്മൾ കൊടുത്തിട്ടുണ്ട്. ഒരു വലിയ സേവനമാണ് പുതുവർഷത്തിൽ നമ്മൾ ചെയ്തത്. എല്ലാവരും മദ്യവും പാർട്ടിയും ഒക്കെ ആയിട്ട് ഇനി സ്വകാര്യ ആവശ്യങ്ങൾ മാത്രം മുൻനിർത്തിക്കൊണ്ട് ക്ഷേത്രങ്ങളിൽ വഴിപാടുകളും പൂജയും മാത്രം ചെയ്യുമ്പോൾ ആരോ എഴുതിയതുപോലെ മാധവ സേവ, മാനവ സേവ, ജനസേവ, ജനാർദ്ദന സേവ, നമ്മളെ കൊണ്ടാവുന്ന ഈ കുടുംബ കൂട്ടായ്മയിൽ നമ്മുടെ പരിമിതികളിൽ നിന്നുകൊണ്ട് നമ്മൾ സേവ ചെയ്തിരിക്കുകയാണ്. എവിടെയോ ഇരിക്കുന്ന ഞാൻ കണ്ടതും കാണാത്തതുമായ ഒത്തിരി നല്ല ഹൃദയത്തിനുടമകൾ മുന്നോട്ട് വന്ന് മാതാജി ഞങ്ങൾ തയ്യാറാണ് ഇത് കൊടുക്കാൻ എന്ന് പറയുകയും അവരുടെ ആ ഒരു നല്ല മനസ്സിനെ മുൻനിർത്തിക്കൊണ്ട് കിച്ചൂട്ടനെയും രാധാറാണിയുടെയും അനുഗ്രഹത്താൽ നമ്മൾ പാവങ്ങളായിരിക്കുന്ന ഒരുപാട് പേർക്ക് ഭക്ഷണവും അവർക്ക് പുതയ്ക്കാനുള്ളതും നൽകി. അവരൊരുപാട് ഹാപ്പിയാണ്. അവർ കാത്തിരിക്കുകയായിരുന്നു നമ്മളെ.
അവരെന്നോട് കാണിക്കുന്ന ആ ഒരു സ്നേഹം എന്ന് പറയുന്നത് നമ്മുടെ മഞ്ജരീസ് കുടുംബത്തിന് ഉള്ള സ്നേഹമാണ്, കുടുംബത്തിനോടുള്ള ആ ഒരു സ്നേഹമാണ്. എല്ലാവരും ആ സ്നേഹം പകുത്തെടുക്കുക. ഓക്കെ, അപ്പോൾ എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ പുതുവത്സര ദിനാശംസകൾ. നാളെയും നമുക്ക് അന്നദാനമുണ്ട്. അപ്പോൾ നാളെ നമുക്ക് പകലെപ്പോഴെങ്കിലും ദേവി മഹാത്മ്യം ക്ലാസ് വെക്കാം. വൈകുന്നേരം കണ്ടല്ലോ, ഈ സമയം ഞാൻ ഇനി അന്നദാനമൊക്കെ കഴിഞ്ഞ് വീട്ടിലെത്തി ആ വലിയ വലിയ പാത്രങ്ങളെല്ലാം കഴുകി എടുത്ത് വെച്ച് നാളത്തേക്കുള്ള മാവൊക്കെ അരച്ച് പച്ചക്കറിയൊക്കെ കട്ട് ചെയ്ത് എല്ലാം കഴിയുമ്പോഴത്തേക്ക് രാത്രിയാവും. ഇതിൻ്റെ ഇടയ്ക്ക് രാത്രിയിൽ കിച്ചൂട്ടന് ഹാരമണിയാനുള്ള പൂജയും കാര്യങ്ങളും ഉണ്ട്. അപ്പോൾ അതൊക്കെ ചെയ്യാനുണ്ട്. കുറച്ച് മഞ്ജരീസിൻ്റെ മെസ്സേജ് നോക്കാനിരിക്കും. എന്തായാലും രാത്രിയാവും, കിടക്കുമ്പോൾ 1 മണി 2 മണിയൊക്കെ ആവും. എഗെയിൻ നമ്മൾ ബൈ 4:30 5:30 വേക്കപ്പാണ്. നേരത്തെയൊക്കെ കുറച്ചുകൂടി നേരത്തെ, ഇപ്പം അതും പറ്റുന്നില്ല. അത് കഴിഞ്ഞാൽ വീണ്ടും നമ്മുടേതായ ഓട്ടങ്ങൾ, കാര്യങ്ങൾ, മറ്റ് ആവശ്യങ്ങൾ. അപ്പം അതുകൊണ്ട് തമ്പി തണ്ണി എടുത്തിട്ട് പോലാമാ, വാട്ടർ ക്യാൻ ശിവൻ കോവിൽ പിന്നാടി. ആ, നാളത്തേക്കുള്ള വാട്ടർ ക്യാൻ എടുക്കണം, നാളെ പാക്കിംഗ് പെട്ടെന്ന് നടക്കും. അപ്പം അതുകൊണ്ട് അങ്ങനെ ഒത്തിരി കാര്യങ്ങളാണ്. അപ്പം അതെല്ലാം ചെയ്ത് നമ്മൾ വീട്ടിലെത്തുമ്പോൾ ലേറ്റ് ആവും. അതുകൊണ്ടാണ് ക്ലാസ് എടുക്കാത്തത്, ക്ഷമിക്കണം. ലൈവ് അല്ലെങ്കിൽ ക്ലാസ് എന്തെങ്കിലുമൊക്കെ ഒന്ന് പോവും, അത് ഉറപ്പാ. എന്തായാലും മാക്സിമം ഷെയർ ചെയ്യുക, എല്ലാവരിലേക്കും നമ്മുടെ മഞ്ജരീസ് കുടുംബത്തിന്റെ നന്മ എല്ലാവരിലേക്കും എത്തിക്കുക. നമ്മൾക്കൊരു കുടുംബമുണ്ടെന്നും ആ കുടുംബം ഇങ്ങനെയൊക്കെയാണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ളതും ലോകത്തിന് മാതൃകയാക്കാൻ ശ്രമിക്കുക. ചേർത്ത് പിടിക്കാൻ നമുക്ക് ഒറ്റപ്പെട്ടവരെയും വയോധികരെയും കുട്ടികളെയൊക്കെ. പരസ്പരം വഴക്കിടുന്ന അവർക്കിടയിൽ കാണുന്നില്ല, അവരെന്തിനാ വഴക്കിടുന്നത്? ഒരു നേരത്തെ തണുപ്പ് മാറ്റാനുള്ളൊരു പുതപ്പിന് വേണ്ടി. നമ്മുടെ ബ്യൂറോ തുറന്ന് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇഷ്ടമല്ലാത്ത ഡ്രസ്സുകളും പുതപ്പുകളും എത്രമാത്രം അടക്കി വെച്ചിട്ടുണ്ട്. പക്ഷെ ഉപയോഗിച്ച വസ്തുക്കളൊന്നും തന്നെ നമ്മൾ കൊടുക്കില്ല. പുതിയതായിട്ടുള്ളത് നമ്മൾ വാങ്ങിച്ച് നല്ലതെന്ന് തോന്നുന്നത് ഈക്വലായിട്ടാണ് കൊടുക്കുന്നത്. കാരണം ഒരാൾക്കൊന്ന് കിട്ടി മറ്റൊരാൾക്കൊന്ന് കിട്ടി അങ്ങനെ വേണ്ട, എല്ലാവർക്കും ഒരുപോലെ നല്ലത് മാത്രം കൊടുത്ത് അവരെ നമുക്ക് ചേർത്ത് പിടിക്കാം. ഈ ഒരു പുണ്യം തന്നെയായിരിക്കും ജീവിതകാലം മുഴുവൻ നമുക്ക് തലമുറകളോളം ഈശ്വരൻ നൽകുന്ന നന്മ. ഓക്കെ, ഹരേ കൃഷ്ണ, സർവം കൃഷ്ണ അർപ്പണമസ്തു. പ്രഭുപാത് കി ജയ്, ഗുരു മഹാരാജ് കി ജയ്, രാധാ പവനപുരേഷൻ കി ജയ്. ഓം ശ്രീ മാത്രേ നമഃ. ഹര ഹര മഹാദേവ്. എല്ലാവർക്കും നന്മ വരട്ടെ. ഹരേ കൃഷ്ണ.